லக்னத்தில் புதன் இருந்தால், லக்னத்தில் புதன் இருந்தால் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, புத்திசாலித்தனமான இடம் தானே, புத்திசாலித்தனமான கிரகம் தானே புதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புதனுக்கு புத்திசாலித்தனம்னு ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது வந்து இரட்டைத்தன்மை இருக்கும் புதன் அப்படின்னாலே. இந்த பக்கம் திடப்பொருள்லையும் வராது, திரவ பொருள்லையும் வராத பாதரசம் தானே வைக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வந்து லக்னத்தில் இருந்ததுன்னா அவர்கள் வந்து அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்கங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யார் எது சொன்னாலும் அவங்க அதை காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. காதில் வாங்கிப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்மளை மிஞ்சி இன்னொருத்தங்களுக்கு அறிவு அந்த அளவுக்கு இருக்குங்கிறத மனசால் ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் புதன் வந்து லக்னத்தில் இருந்தால் அதுக்கு வந்து சில வலிமையெல்லாம் இருக்குது இல்லையா. அறிவாற்றலில் சிறந்து விளங்குவாங்க. அறிவாற்றலை விட புத்திசாலித்தனம், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இந்த நீக்கு போக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, யார்கிட்ட எப்படி பண்ணால் இந்த இடத்துல நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அதே போல் என்ன மாதிரி இந்த ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்மளால் நார்மல் பண்ண முடியும். டென்ஷனான சுச்சுவேஷனை நார்மல் பண்ணுறதுங்கிறது எல்லாராலையும் முடியாதுல்ல. அதெல்லாம் வந்து அவங்க அழகாக கரெக்டாக பண்ணுவாங்க. இது வந்து உபயலக்கணங்களுக்கு அவ்வளோ உகந்ததில்லை. உபயலக்கணமாக இருந்து லக்கணத்தில் புதன் இருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு பயன் தராது, நல்ல பலன்களையும் கொடுக்காதுங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும்.